வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் யூஸிங் பேசிக்ஸ் ஆஃப் என்எல்பி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்எல்பி அப்படிங்கிறது நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. என்எல்பிங்கிறது இட்ஸ் அ ஸ்டடி ஆஃப் ஹியூமன் எக்ஸலன்ஸ். இட் இஸ் தி அபிலிட்டி டு பி யுவர் பெஸ்ட் மோர் ஆஃபன். அதாவது நம்மளுக்கு இருக்கிற திறமையை இன்னும் கூட ஜாஸ்தியாக வளர்த்துக்க முடியும். அது என்எல்பி மூலமாக வளர்த்து கொள்ள முடியும். என்எல்பி இஸ் அ பவர்ஃபுல் அண்ட் ப்ராக்டிக்கல் அப்ரோச் டு பர்சனல் சேஞ்ச். இஸ் தி பவர்ஃபுல் அண்ட் ப்ராக்டிக்கல் அப்ரோச். இது ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இந்த வீடியோன்னு இல்லை, மற்ற வீடியோவையும் என்எல்பியை பற்றி கொஞ்சம் நிறையவே பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான். என்எல்பி இஸ் த நியூ டெக்னாலஜி ஆஃப் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் மிக ஆகாது. இது ஒரு அப்ளைடு சைக்காலஜி டூல் அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். ப்ரீ சப்போசிஷன்ஸ் ஆஃப் என்எல்பி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படின்னா, த மேப் இஸ் நாட் த டெரிட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மென்டல் மேப்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஆர் நாட் த வேர்ல்டு. வி ரெஸ்பாண்ட் டு அவர் மேப்ஸ் ரேதர் தேன் டைரக்ட்லி டு த வேர்ல்டு. அதாவது நம்ம பார்க்குறத நம்ம புரிந்து கொள்ளும் விதம் உண்மையாக நடந்தது என்ன என்பதற்கும் சம்பந்தமே இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு போவோம். அந்த கல்யாணத்தில் நிறைய சின்ன பசங்கள்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. சில வயசான மக்கள் பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க, ஐயோ இது எதுக்கு தேவையா அப்படிம்பாங்க. ஆனால் அதே இது சின்ன பசங்கள்லாம் ஜாலியாக இன்னும் என்ஜாய் பண்ணுவாங்க. நடுத்தர மக்களும் அவங்களோட பரவாயில்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வயசானவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் தேவையா அப்படிம்பாங்க. அதனால தான் ஒவ்வொருத்தரோட மென்டல் மேப்பும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய பார்க்கும் விதம் எல்லாமே மாறும். மென்டல் மேப்ஸ், எஸ்பெஷலி ஃபீலிங்ஸ் அண்ட் இன்டர்பிரட்டேஷன்ஸ், கேன் பி அப்டேட்டட் மோர் ஈஸிலி தேன் த வேர்ல்டு கேன் பி சேஞ்ச். உலகத்தை நம்மளால் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஆனால் நம்மளுடைய மென்டல் மேப்பை நம்மளால் மாற்றிக்க முடியுமா? முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் என்எல்பி. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். Out there is an organized way in which most of our thoughts happen in our mind. By becoming more aware of our thought patterns, we can always use our experiences to become far better human beings at any point in time. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் as a structure அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய எண்ணங்கள், தாட்ஸ், இது எதனால் வருகின்றது? நம்மளுடைய முன்னாடி நடந்த அனுபவங்கள், வாழ்க்கையில் பல தரப்பட்ட அனுபவங்களை பார்த்துருப்பாங்க. இதுதான் நிறைய சினிமாவில், தமிழ் சினிமாவில் கூட நம்ம பார்த்துருப்போம். ஹீரோ சில தவறான வழிகள் செய்வாங்க. அதுக்கு சின்ன வயசில் நடந்த அவருடைய அனுபவங்கள் தான் காரணம். சில இது ரொம்ப நல்லா செய்கிறாங்கன்னா அவங்க அப்பா அம்மா வளர்த்த விதம், அவங்க வளர்ந்த சூழ்நிலை, அதெல்லாம் தான் காரணம். ஸோ ஒவ்வொரு சமயத்துலேயும் ஒவ்வொரு விதமான தாட் பேட்டர்ன்ஸ் அவர் மனசில் ஆழமாக ஒரு எண்ணம், ஒரு குறிப்பிட்ட எண்ணம் ஆர் ஒரு பேட்டர்ன் அப்படியே பதிஞ்சிடும். உதாரணத்துக்கு ஒரு சில பேர் ரொம்ப ஒரு ஆப்டிமிஸ்டிக் சொல்லுவாங்க. எந்த காரியத்தை செஞ்சாலும் எடுத்த உடனே செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் செய்வாங்க. சில பேர் அதுக்கு நேர் எதிர்ப்பதுமா அவங்க மனசில் ஒரு பயம் இருக்கும், ஒரு தயக்கம் இருக்கும். இல்லாட்டா அவங்களால செய்ய முடியுமாங்கிற ஒரு பயம், இல்லாட்டா தயக்கம், இல்லை ரெண்டையும் சேர்ந்து இருக்கும். இல்லாட்டா அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இது எதனால் வருது அப்படின்னா அவருடைய கடந்த கால அனுபவங்கள். இதை தான் அவங்க ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. இதை பிரேக் பண்ணி நம்மளால் வெளியில் வர முடியும்னா நிச்சயமாக வர முடியும். இதுக்கு தான் செல்ஃப் அவேர்னஸ்னு சொல்லுவாங்க. நம்முடைய திறமைகளை நாமே புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு அதையும் புரிய வைத்து இந்த உலகத்தில் எவ்வாறு முன்னேற வேண்டும், மற்ற மக்களுடன் எவ்வாறு பழக வேண்டும், எல்லாம் இந்த என்எல்பியில் தான் வரும். ஸோ இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அ ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இஃப் ஒன் பர்சன் கேன் டூ சம்திங், எனி ஒன் எல்ஸ் கேன் டூ இட். டூப்ளிகேட் ஹியூமன் எக்ஸலன்ஸ், டூப்ளிகேட் தட் பர்சன்ஸ் பிலீஃப் சிஸ்டம், மென்டல் சின்டாக்ஸ் அண்ட் ஃபிசியாலஜி. எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம். வெற்றி பெற்ற மனிதர்கள் பல பேர், நூற்றுக்கணக்கான மக்களை நம்ம சுற்றி வட்டாரம் பார்க்குறோம். அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு நல்ல குணங்கள், இல்லாட்டா கடுமையான உழைப்பு, இல்லைன்னா சகிப்புத்தன்மை, அப்படி இல்லை என்றால்
மற்றவர்களை அனுசரித்து செல்லுதல், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸில் இருப்பாங்க, எப்படி கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ஒரு ஆர்வமாக இருப்பாங்க. அதனால தான் இந்த அண்ணாச்சி கடையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அண்ணாச்சிங்கெல்லாம் எப்படி பழகுறாங்க, எப்படி பிஸ்னஸை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறாங்கங்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு பல ஐடியாஸ் கிடைக்கும், பல உண்மைகள் புரியும், நாம் செய்ய வேண்டிய பல விஷயங்கள் நமக்கு புரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம சாதாரண ஒரு மக்கள்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கலாம். நம்ம சாதாரணமாக ஒரு அண்ணாச்சி கடை அப்படின்னு நம்ம விட்டுருவோம், அப்படி கிடையாது. அவங்கள்ட்ட இருக்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு புரிஞ்சதுன்னா அது மூலமாக நாம் செய்ய முடியும். அதனால தான் அதை என்ன சொல்கிறாங்க, டூப்ளிகேட் ஹியூமன் எக்ஸலன்ஸ். டூப்ளிகேட்னா என்ன அர்த்தம், அவங்க செய்யும் விதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு சில பேர் இருப்பாங்க, ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கிறாங்கன்னா ஒரு வீடியோ எடுக்கிறாங்க, ஒரு ஃபோட்டோவே எடுக்கிறாங்க, அவுட்டோர் வீடியோன்னு எடுப்பாங்க, எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த கலையை கற்றுக்க முடியுமா? முடியும்னா முடியும். அதை செய்து காட்ட வேண்டும். அதை நாம் அவர்கள் எவ்வாறு செய்கின்றார்களோ அதே மாதிரி நாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். பல 1000 மக்களை நம்ம சுற்றி வட்டார மக்களை பார்க்குறோம், அவங்ககிட்டேருந்து நல்லது கற்றுண்டு அவங்ககிட்ட நிறைய நல்ல குணங்கள், அவங்க எவ்வளோ எப்படிலாம் செய்கிறாங்க, பிலீஃப் சிஸ்டம் அப்படின்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்து அவங்க ஒவ்வொரு இதுவும் செய்யும் பொழுதும் டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இல்லாட்டா வேறு விதமான நல்ல காரியங்கள் மட்டும்தான் டயத்தை செலவழிப்பாங்க, பணத்தை செலவழிப்பாங்க. அவங்க அந்த மனிதர்களிடம் நான் எவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் NLP. இது தி மைண்ட் அண்ட் பாடி ஆர் பார்ட்ஸ் ஆஃப் த சேம் சிஸ்டம். ஒரு மனிதனுடைய மனது, அவருடைய உடம்பு இரண்டும் சேர்ந்தது தான் ஒரு மனிதன். எண்ணங்கள், our thoughts instantly reflect our muscle tension, breathing, feelings and more, and these in turn affects our thoughts. நம்ம ஏதாவது ஒரு எண்ணம் வந்ததுன்னா அது மசில் டென்ஷன் நம்மளுக்கு வந்துடும், ப்ரீத்திங் நம்ம மூச்சு விடுறது, ஃபீலிங்ஸ் நம்ம உணர்வுகள் எல்லாம் அஃபெக்ட் ஆகி கடைசியில் எதுக்கு போய் முடியும், அந்த எண்ணங்களை வேறு விதமாகவோ நல்ல விதமாகவோ இல்லை வேறு விதத்துலேயோ முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். when we learn to change either one, we have learned to change the other. அதாவது நம்மளுடைய எண்ணங்களை எப்பொழுது நாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமைகளை வளர்த்து கொண்டு முன்னேற்ற பாதையில் செல்கின்றோமோ அப்பொழுது தான் நம்ம டென்ஷன், இந்த ப்ரீத்திங், இந்த ஃபீலிங்ஸு, இந்த தாட்டு இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய அளவுக்கு நாம் உடல் ரீதியாகவும் பல திறமைகளை வளர்த்து கொள்கின்றோம். அப்படிங்கிறது தான், வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த NLPயோட ப்ரீசப்போசிஷன். முடியும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த டென்ஷன், இந்த ப்ரீத்திங்னா என்ன, மூச்சு விடுறது, ஃபீலிங்ஸ், உணவுகள், இது அண்ட் எண்ணங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எண்ணங்கள் நல்லா எண்ணம் இருந்ததுன்னா எல்லாமே செய்து முடிக்க முடியும். when we learn to change either one, we have learned to change the otherங்கிறாங்க. ஒன்றை நம்ம மாற்றினோன்னா எல்லாமே மாறிடும். நல்ல எண்ணங்கள் இருந்தால் எல்லாமே மாறிடும். அதான் சொல்கிறாங்க. people already have all the resources that they need. mental images, inner voices, sensations and feelings are the basic building blocks of our mental and physical resources. We can use them to build up any thought, feelings or skill we want and then place them in our lives where we want or need them most. நமக்கு இன்னர் வாய்ஸ்ங்கிறதுனா நம் மனதில் தோன்றக்கூடிய, நாம் ஒரு பற்றி சொல்லி தமிழ் சினிமாவில் கூட அந்த மாதிரி ஏதோ நம்மளுக்குள்ள ஒரு எண்ணங்கள், நமக்கு மட்டுமே தோன்றக்கூடிய ஒரு எண்ணங்கள், ஒரு மென்டல் இமேஜ். சென்சேஷன்னா என்னவோ, யாராவது நம்மளை தொட்டாலோ இல்லாட்டா ஏதாவது வார்த்தை சொன்னாலோ இதெல்லாம் தான் சென்சேஷன். ஃபீலிங்ஸ்னால் உணவுகள் ஆர் த பேசிக் பிளாக்ஸ் ஆஃப் அவர் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ். இதெல்லாம் தான் நம்மளுக்கு அடிப்படை. when we use them to build any thought, இதெல்லாத்தையும் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா ஃபீலிங்ஸ் ஆர் ஸ்கில் வி வாண்ட், அது எந்த இதை முன்னேற்ற பாதையில் நம்ம
வளர்த்து கொண்டால் then we place them in our lives where we want or need them most. நம்மளுக்கு எப்போ இது ரொம்ப தேவையோ அப்போ நம்மளால் இதிலேருந்து நம்ம நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் NLP. யூ கேன் நாட் கம்யூனிகேட். ஒரு தனி உலகத்துலேருந்து தீவுலேருந்து நான் யாரோடையும் பேச வேண்டாம், எதுவுமே செய்ய மாட்டேன், நான் தனியாக இருப்பேன் அப்படின்னா அது நடக்காத காரியம். we are always communicating verbally and non-verbally. ஒருத்தர்கிட்டோடு நம்ம பேசும் பொழுதே அவர்கள் கண்ணு வந்து நம்ம மேலேயே இருக்கும். நம்ம என்ன சொல்கிறாங்க, எப்படி நம்ம பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, நம்ம எப்படி அதை இது பண்ணுறோம், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உதாரணத்துக்கு ஒருத்தரோட பேசும்போது உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் கணவனாக இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் தம்பியாக இருக்கலாம், அவங்க கண்ணூரில் பார்த்து பேசணும். அவங்க பேசும்போது கீழே பார்க்குறதோ மேலே பார்க்குறதோ இல்லை வீடியோ பார்க்குறதோ இல்லாட்டா மொபைலை பார்க்குறதோ இந்த மாதிரி தப்பை எல்லோரும் பண்ணுறோம். ஸோ அதனால எல்லா விதமான பிரச்சனையும் வந்துடும். ஈவன் our தாட்ஸ் ஆர் கம்யூனிகேஷன்ஸ் within ourselves and they reveal to others through eyes, voice tones. எல்லாமே நம்ம வந்து நம்ம செய்கிற இதில் என்னவோ நம்மளுக்கு சரியில்லை அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிக்குவாங்க. நீங்கள் பார்க்கும் விதத்திலே அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு எதுவும் சரியில்லை அப்படிங்கிறத அவங்க புரிந்து கொண்டு விடுவார்கள். இதுதான் வந்து யூ cannot not